விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வலிய போய் கடன்ல போய் மாட்றாங்க. பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாயை அடிமைப்படுத்தி தந்தைய உதாசீனப்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா, அங்க சந்திரன் நீசமாகுறாரு. அப்ப 2025 எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ராகு தசையில ராகு புத்தி நடக்கிறவங்க, குரு தசையில குரு புத்தி நடக்கிறவங்க, தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல நீசமா இருந்து தசை நடத்துறவங்க, பொன், பொருள், நகை, ஆபரணம் என்னென்னலாம் இருந்ததோ எல்லாம் அடமானத்துக்கு போயிட்டுருக்கும். அதுவும் குறிப்பா ராகு பகவான் அ அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில பயணிக்கின்ற காலத்தில எல்லா நகைங்களும் அடமானத்தில போயிருக்கும். இவங்களுடைய கோவம் தான் மெயின் மைனஸ். ஸோ வலிய போய் கடன்ல போய் சிக்கிறது, வலிய போய் கடனாளி ஆகிறது. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம் மேஷம். ஸோ ராசியாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார்ன்னு நினைப்போம். ஆனா அவர் போய் வலிய போய் கடனாளி ஆவுறாரு. அப்ப இதுநாள் வரைக்கும் தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போய் அவர் மறைவு பெற்று உட்கார்ந்திருப்பாரு. இப்ப தனஸ்தானாதிபதி உச்சமாக போறாரு. அப்ப ம். 2026 அந்த ஜூனுக்கு பின்னாடி இழந்ததெல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலச்சக்கரமா இருக்கும். பதவி உயர்வு, அ பொருளாதார உயர்வு, சம்பள உயர்வு, அ அது அவங்களுக்கு என்னென்னலாம் ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்களோ, அதெல்லாம் அடையக்கூடிய காலச்சக்கரமா தான் இந்த தனஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாகிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வ தான் அவங்களுக்கு குடுக்க போகுது. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க செயல்திறன் இவ்வளோ மந்த மந்த நிலையில இருந்திருப்பாங்க. செயல்திறன் நல்லா இருக்கும். நினைவாற்றல் அதிகமா இருக்கும். ஆயுள் தீர்க்கமாகும். கௌரவ பட்டங்கள், பதவிகளு இது எல்லாமே கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. காரிய வெற்றி கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் ஆகும். சிறுதூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதேமாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கும். புத்திர பாக்கியம் தாமதப்பட்டவங்கலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலச்சக்கரமா இருக்கும். குபேர சம்பத்துக்கு நிகரான ஒரு பொருளாதார உயர்வு குடுக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக பொருளாதாரத்தில மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து வெளிய வரதுக்கு இவங்க வந்து சரபேஸ்வரர் வழிபாடு, பிரித்யங்கா வழிபாடு இது போன்ற தெய்வங்கள கெட்டிமா பிடிச்சுக்கிறது நல்லது. சக்கரத்தாழ் ஆழ்வார கெட்டிமா சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ண்ட் பார்ட் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வ குடுக்க காத்துட்டு இருக்கு.